இப்போ எதிர்கேள்வியே கேட்கக்கூடாது என்ற மனோபாவம் அதிகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பின்னால் அளவுக்கு அதிகமாக வருகிறது. அது இந்துத்துவாதிகளிடம் வந்திருந்தால் அவங்களுடைய ஆட்சி திமிர் ஆணவம் அதனால் இது வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் எப்படி இஸ்லாமியரிடம் வந்தது? பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா? ஏற்றார். எதிர்த்தாரா? எதிர்த்தார். புஷ் மாதிரி நீ அதை எதுக்கலாம், நீ இந்த பக்கம் தான்லாம் சொல்கிறது இல்லை. ரெண்டும் உண்டு தான். அது ஜப்பானால் முடியுமா, ஜெர்மனால் முடியுமா, ரஷ்யாவால் முடியுமா, இல்லை பாகிஸ்தானால் முடியுமா என்பது பற்றி இன்றைய நிலையில் நான் கவலைப்பட கொண்டிருக்க தேவையில்லை. யாரால் முடியுமோ அவர்கள் அழைத்து நம் ஆட்சி அவர்களிடம் ஒப்படைத்து அதில் இழிவற்ற குடிகளாக இருக்கலாம் என்பதே என் கருத்து. 47க்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை பற்றி பெரியார் பேசவில்லை. மதம் மாற்றம் பேசினால் மதத்தை கூட இல்லை, புத்த மதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். போங்கன்னெலாம் சொல்லலை. போக விரும்பி அம்பேத்கரை கூட லட்சக்கணக்கான மக்களோட போங்கெல்லாம் மதிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். 63 நாயன்மாருக்கு பின்னாலேயும் ஒரு நாயன்மாரும் வரல, 12 ஆழ்வாருக்கு பின்னாலேயும் 12 ஆழ்வாரும் வரல, 10 அவதாரத்துக்கு பின்னாலே யாரும் வரல. ஏன்னா மக்களுக்கு புத்தி வந்துருச்சு. இயக்கங்கள் எப்போதும் மதமாகாது, மதங்கள் எப்போதும் மக்கள் இயக்கமாக ஆகவும் முடியாதுன்னு குடியரசு அவர் பதிலளித்தார். குறிப்பாக இஸ்லாமியர்களும் ஒன்று துருக்கி பெண்களை பின்பற்ற வேண்டும், அல்லது துருக்கியில் பிறக்காதற்காக ஒப்பாரி வைத்து அழ வேண்டும். நீ மாட்டுக்கறியை பற்றி பேசாத, நீ மேலே அடிக்காதன்னு சொல்லாத. பாதி சிக்கல் தீர்ந்து போச்சு அவங்களுக்கு. அப்போ நீ அடிப்பேன்னா நீ ஏற்றுக்கொண்ட கருத்துக்காக இந்த ஆர்எஸ்எஸ்காரன் அடித்தா இப்படி தப்புன்னு நீ சொல்ல முடியும்? உனக்கு என்ன யோகிதை இருக்குது சொல்கிறதுக்கு? ஒரு 15 பெண்கள் அவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஏதோ ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு தெரியுமா உங்கள் பையன் நபியை பற்றி ஒரு புஸ்தகம் அடுத்த மாதம் போடலான் இருந்தானா, தெரியுமா உனக்கு என்று சொன்னவுடன் இவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அப்படின்னா நீங்கள் கொண்டுடுவீங்களா? ஏன் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த மருத்துவமனைக்கு வரவில்லை என்பது என் மனதுக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ நீங்களும் அடிப்படைவாதிகளா அல்லது அடிப்படைவாதிகள் இணங்கி போகிறீர்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தோழர் ஃபாரூக் அவர்களை இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஃபாரூக் அவருடைய நினைவு நாளில், அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலையும் நமது நிலையும் என்ற செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அதில் சில நிகழ்ச்சிகளை முதல்ல சொல்லிவிட வேண்டும். தோழர் ஃபாரூக் அவருடைய கொலையின் போது, கொலையுண்டு அவருடைய உடல் மருத்துவமனையில் இருந்தபோது உடனிருந்து பார்த்தவர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நான் அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று கருதுகிறேன். தோழர் ஃபாரூக் அவர்களை சொன்னார்கள், அவருடைய வாட்ஸ்அப் குழுவிலே அல்லது முகநூலிலே மதத்துக்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்தார், எனவே அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுவது மட்டுமல்ல, அது இஸ்லாமியர்களால் கொலை செய்யப்பட்டது, இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் என்பதோடு கூட அதை அங்கிருக்கிற மக்கள் தெரிந்தே இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாலே அவர் வணிகம் செய்தார். அவருடைய கூட்டாளியாக இருந்தவர் அதில் ஒருவர் டிசம்பர் மாதத்திலிருந்து அவரோடு நண்பராக இணைந்து, நானும் உங்களுடைய குழுவில் வாட்ஸ்அப் குழு இணைந்து கொள்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, எல்லா நிகழ்ச்சியிலும் அவரோடு வந்து நம்முடைய தோழர் என்று பேசிக்கொண்டிருந்தவர் தான் இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா உடலை கொலையுண்ட இடத்திலிருந்து தூக்குகிற போது கொண்டு வந்த உடலை மருத்துவமனையில் உள்ளே பிணக்கூராய்வுக்கு எடுத்து சென்ற போது, மீண்டும் வெளியே வந்த உடலை அந்த வண்டியில் ஏற்றிய போது எல்லா நேரத்திலும் அந்த தோழர் முனாப் அவர்கள் கூட இருந்தார். ஆனால் இவரை பற்றியும் அவருக்கு ஒரு ஐயம் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஜக்கி வாசுதேவ் அவர் அந்த சிவன் சிலையை திறப்பதற்கு மோடி வருகிறார், அதற்கான எதிர்த்து நம்முடைய போராட்டம். அப்போதும் அவர் வந்து நம்முடைய தோழர்களோடு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அவர் தோழர் முனாப்னு சொன்ன இவர் தான் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவர் எல்லாத்தையும் தோழர் பேசுகிறாரு. ஆனாலும் ஃபாரூக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மிக மிக ஆர்வமாக இருக்கிறார், இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, இனிமேல் தான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருள்ளே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அவர் காட்டிய அதீத ஆர்வம், அவர் கதறி அழுது கொண்டு தான் இருந்தார். இது ஒரு செய்தி. ஆனால் இது தெரிந்திருக்கிறது என்பதற்கு சொல்லுகிறேன். அந்த கொலை நடந்த உடல் கொண்டு வரப்பட்டு விட்டது, மருத்துவமனையில் இருக்கிறது. அது உடலை நாங்கள் பெறுவதற்கு 3 மணி அளவுக்கு தான் உடலை பெற்றோம். அதுக்குள்ள சில விவாதங்கள், காவல்துறையோடு நமக்கு சில சிக்கல்கள் எல்லாம் பேசி அப்புறம் தான் உடலை வாங்கினோம்.
அந்த மருத்துவமனையில் நான் கண்ட ஒரு காட்சி, ஒரு 400 பேர் அங்கே இருந்திருக்கலாம். மருத்துவமனைக்கு முன்னால் கூடியிருந்தவர்கள் ஏறத்தாழ 400 பேர். 400 பேரில் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் 40 பேர் கூட இல்லை. ஏன் இல்லை என்பதுதான் என் கேள்வி. இறை மறுப்பாளராக உலகம் முழுக்க அறியப்பட்ட பெரியாரின் மேடையில் இங்கு கூடியிருக்கிற அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் நிலவுவதற்காக ஏக இறைவனை பிரார்த்தித்த வண்ணமாக கூட்டத்தில் தொடங்குவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். நம் கூட்டத்தில், நாடறிந்த நாத்திகர்கள் கூட்டத்தில் வந்து ஏக இறைவனை பேசுவதற்கு அனுமதிக்கிற நம்மோடு நம் தோழர் செத்தபோது அவர்கள் இனத்தில் பிறந்தவர், அவர் சமுதாயத்தில் மதத்தில் இருந்தவர், பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவருடைய உடல் இறந்தபோது வரவில்லை என்றால் இந்த கொலையை பற்றி அவர்களுக்கு தெரியாது என்பது கூட என்னால் நம்ப முடியவில்லை. தெரிந்திருந்தாலும் இதில் நாமும் போய் அங்கு நின்றுவிட்டால் நாம் மதத்துக்கு எதிரியாகி விடுவோமோ என்ற அச்சம் அந்த மக்களிடம் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த மதவாதிகளால் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அதுதான் நான் புரிந்து கொண்ட செய்தியாக நான் இதில் முதல்ல சொல்லிவிட வேண்டும். அதிலிருந்து, ஏன்னா தோழர் ஃபாரூக் அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சசிகுமார் கொல்லப்பட்ட வழக்கில் அவர் மீது தடுப்புச் சட்டம் டிபிடிஏ குண்டாஸ் போடப்பட்டது. அவர் மீது என்ன சிக்கல்னா, அவர் வந்திருக்கிறார். வந்தபோது அங்கிருந்த 2 இளைஞர்களை அடித்து காவல்துறை வண்டியில் ஏற்றிருக்கிறது. இவர் கேட்டுக்கார், ஏன் அடிக்கிறீங்க, வழக்குன்னா வண்டியில் ஏற்றிட்டு போடுங்கன்ட்டு. நீ யாரான்னு அவன் கேட்குறான். உன் பெயர் என்ன, முகவரி என்ன, முதல்ல எந்த ஊருன்னுங்கிறான். பிலால் எஸ்டேட்னா போதும், தெரியும் யாருன்ட்டு. என்ன உன் பேர்? ஃபாரூக். ஏறு நீயும் வண்டியிலன்னு கொண்டு வந்து அவர் மேலே குண்டாசு போட்டான். கேள்வி கேட்டதற்காக, எதிர்கேள்வி கேட்டதற்காக, ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்காக. இப்போ எதிர்கேள்வியே கேட்கக்கூடாது என்ற மனோபாவம் அதிகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பின்னால் அளவுக்கு அதிகமாக வருகிறது. அது இந்துத்துவாதிகளிடம் வந்திருந்தால் அவங்களுடைய ஆட்சி திமிர், ஆணவம் அதனால் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் எப்படி இஸ்லாமியரிடம் வந்தது? அடக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் இந்த இந்து மத அடிப்படைவாதிகளிலிருந்து காத்துக்கொள்வதற்காக போராட வேண்டியவர்களாக இருக்கிற மக்கள், அவர்கள் மனதில் அப்படி என்ன வந்தது என்பதை கூட நான் இப்போது சிந்தித்து பார்த்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போய்விடுவோம். நேரடியான நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். பெரியாரை பொறுத்தவரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கடைசியாக ஒருத்தர் புத்தகமே எழுதிட்டு போயிட்டார். சேஷாசலன்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்கும் அப்படி சொன்னால் தெரியாது. அதுக்கப்புறம் தனித்தமிழ் ஆர்வம் வந்து பூங்குன்றனா மாறி, அதுக்கு மேலே பெரியார் மேலே ஆசை வந்து பெரியார்தாசனாக மாறி, அதற்கப்புறம் புத்த மதத்தில் மீது ஈடுபாடு வந்து சித்தார்த்தனாக மாறி, கடைசியாக அப்துல்லாவா செத்து போனார் பெரியார்தாசன். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா, பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்று ஒரு நூலையே போட்டிருந்தார். அதுக்கான ஒரு குறுவெட்டு. தோழர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து விட்ட உடனே தோழர் தனசேகர், அன்பு தனசேகர் அவர்கள் அந்த புத்தகத்தை கொடுத்தார். நானும் படித்து பார்த்தேன். அதை சேலம் மாவட்டத்தில் 2 இடங்களில் அதை பண்ணணுன்னா உடனே என்னை கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று. நான் சொன்னேன், வர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், கோபம் இல்லாமல் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அப்போ நான் சொல்கிறப்ப சொன்னேன், பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா ஏற்றார், எதிர்த்தாரா எதிர்த்தார். புஷ் மாதிரி நீ அதை எதுக்கலாம், நீ இந்த பக்கம் தான்லாம் சொல்கிறது இல்லை, 2 உண்டு தான். பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம், இன இழி ஒழிப்பு இயக்கம். நீங்கள் எல்லோரும் பெரியார் இஸ்லாமே நன்மருந்துன்னு மட்டும் தான் படிக்கிறீங்க. அதற்கு முன்னால் இருக்கிற வரிகளை படிக்க தவறிவிட்டீர்கள். இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று சொன்னார் என்பதை நீங்கள் பார்க்க தவறிவிட்டு அந்த செய்திகளை சொன்னோம். இருந்தாலும் நான் எதற்கு இதையெல்லாம் பேசிய பெரியார் அவர் ஏடுகளை நடத்தினார், குடியரசு நடத்தினார், புரட்சி நடத்தினார், பகுத்தறிவு ஏடு நடத்தினார், நாம் அறிவோம். அந்த ஒவ்வொரு ஏடும் வந்து தடை செய்யப்பட்ட போதும் அடுத்த ஏடு தொடங்கும். குடியரசை தடை செய்த போது புரட்சி வந்து ஏட்டை தொடங்கினார். அப்போ பெரியார் எழுதினார், குடியரசு இல்லையாயின் புரட்சி தான் தோன்றும் என்ற அடிப்படையில் தான் இப்போ புரட்சி தோன்றியிருக்கிறது என்று எழுதினார். அதற்கப்புறம் அதுவும் தடை செய்யப்பட்ட போது பகுத்தறிவு என்ற ஏட்டை அவர் தொடங்கினார். அப்புறம் தடை நீங்கி குடியரசுனே திரும்பி நடத்தினார். அப்போ அதில் எழுதுகிறார், எப்படி தடை செய்யப்பட்டன, இந்த நூல்கள்லாம் எப்படி தடை செய்யப்பட்டது என்பதற்கு ஒன்றை எழுதுகிறார். முதல்ல ஒரு புரட்சி வந்தபோது அவர் சொன்னார்னு சொன்னால், நான் குடியரசை ஒழிக்க செய்த முயற்சியால்
புரட்சி தோன்ற வேண்டியதாயிற்று. உண்மையிலே பாமர மக்களின், அதாவது பெரும்பான்மை மக்களின் ஆட்சியாகிய குடியரசுக்கு உலகில் இடமில்லையானால் கண்டிப்பாக புரட்சி தோன்றியே தானே ஆக வேண்டும் என்று தான் எழுதுகிறார். அப்போ அவர் அதை எழுதிட்டு, நான் எந்த மதத்திற்காகவும் எழுதவில்லை, மதமே மனிதன் சுயமரியாதைக்கு விரோதி, மதமே மனிதனுடைய சுதந்திரத்துக்கு விரோதி, மதமே சோம்பேறி வாழ்வுக்கு ஆதரவு எல்லாம் எழுதிட்டு சொல்கிறார். இதை இந்து மதத்தை ஒழித்து இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப புரட்சி தோன்றியதல்ல, இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தை ஒழித்து இந்து மதத்தை நிலைநிறுத்த புரட்சி வெளிவரவில்லை என்று சொல்லிவிட்டு வருகிறது. அடுத்து இன்னொரு முறை புரட்சியும் தடை செய்யப்பட்டு அவர் எழுதுகிறார். கிறிஸ்தவ மதத்தை பற்றி எழுதினோம் என்பதற்கு குடியரசு பத்திரிகை நிறுத்தப்பட்டு போயிற்று. மகமதிய மதத்தை பற்றி எழுதியதற்காக புரட்சி பத்திரிகை நிறுத்தப்பட்டு போய்விட்டது. முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பற்றி விமர்சனம் செய்ததாக குடியரசு தடை செய்தார்கள். அடுத்து இஸ்லாம் மதத்தை பற்றி எழுதியதற்காக புரட்சியை தடை செய்து விட்டார்கள். இந்து மதத்தை பற்றி எழுதுகிறோம் என்பதற்காக தினந்தோறும் நிமிஷந்தோறும் இப்போ பட்டுக்கிட்டு இருக்கோம் என்று எழுதுகிறார். இதையெல்லாம் எழுதியதற்கு பின்னால் தான் இணை இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று சொன்னார். இதெல்லாம் தெரியுது, இந்த மதவாதிகள் செய்கிறார்கள் தெரிகிறது. இந்த மதத்தை எதிர்த்து எழுதியதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய ஏடுகள் என்பதை புரிந்த பெரியார் தான், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள சொன்னார். ஏன்னா பெரியாருக்கு இணை இழிவு ஒழிப்பது என்பதை முதன்மை கோரிக்கை ஒரு லட்சியமாக வைத்திருந்தவராக இருந்தார். இன்னும் கூட சில அவருடைய கட்டுரைகளை படிக்கிற போது பல வியப்பான சில செய்திகள் இருக்கும். ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், லக்னோவில் அவர் பேசிய பேச்சு, என் லட்சியம் எல்லாம் எந்த காரியம் 1968 பேசியிருக்கிறார், என் லட்சியம் எல்லாம் எந்த காரியம் செய்தாவது நமது சமுதாயத்தின் இழிவு நீக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவ்வளோதான். அது ஜப்பானால் முடியுமா, ஜெர்மனால் முடியுமா, ரஷ்யாவால் முடியுமா, இல்லை பாகிஸ்தானால் முடியுமா என்பது பற்றி இன்றைய நிலையில் நான் கவலைப்பட கொண்டிருக்க தேவையில்லை. யாரால் முடியுமோ அவர்கள் அழைத்து நம் ஆட்சி அவர்களிடம் ஒப்படைத்து அதில் இழிவற்ற குடிகளாக இருக்கலாம் என்பதே என் கருத்து. நான் சொல்வது அபாயகரமாக இருந்தாலும் கூட சமுதாய இழிவோடு இருப்பதை விட அது ஒழிய போராட்டத்திற்கு ஆளாகி இறந்து போவது கூட நல்லது என்று கருதுகிறேன். இது 1968 பேசுகிறார். எல்லா நாடு அடிமையாயிடுன்னு ஒருத்தர் வந்து பிடிச்சிருவான்னு சொன்னபோது வந்து பிடிச்சாலும் பரவாயில்லரா, ஜாதி இல்லாமல் இருந்தால் போதும், எங்கள் மக்களுக்கு ஜாதி இழிவு இல்லாமல் இருந்தால் போதும். ஜாதி இழிவை காப்பதற்கு தேச துரோகி, இப்போல்லாம் சும்மா தேச துரோகி பட்டம் கொடுத்து நிறைய பேர் வந்துட்டான். நிறைய கல்லூரிகள்லாம் வந்து பட்டம் கொடுப்பதை போல், பல்கலைக்கழகம் கொடுப்பதை போல் இப்போ நிறையா இந்துத்துவாதிகள்லாம் எல்லாத்துக்கும் தேச துரோகி பட்டம் கொடுத்துட்டே இருக்கான் வரிசையாக. பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறான், அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறான், சமூக போராளிகளுக்கு கொடுக்குறான், எல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஆனால் அந்த தேச துரோகி பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒழிந்தால் போதும், ஜாதி ஒழிந்தால் போதும், இழிநிலை ஒழிந்தால் போதும். இந்த பார்வையோடு தான் அவர் வந்து பார்க்குறார். இதோடு பார்த்தார் என்பது தான் அவர் வந்து பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். இதை எழுதின போதும் எழுதுறதுக்கு பின்னாலும் இதை வந்து 33 தடை செய்யப்பட்டதை பற்றி எழுதுகிறார். குடியரசு தடை செஞ்சாங்க, இஸ்லாம் பற்றி எழுதி புரட்சி தடை செய்யப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். தீண்டாவர்கள் என்பவர்கள் இந்து மதத்தை விட்டு விலகினால் ஒழிய தீண்டாமை விலகாது என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது. 1923 நான் இதை ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் சொன்னபோது என்னை எல்லோரும் வெறுத்தார்கள். 1928-29 நான் சொல்லும்போது சிலர் பொறுமை காட்டினார்கள், சிலர் கஷ்டப்பட்டார்கள். இப்படியெல்லாம் மாறிட்டே போதுன்னு சொல்கிறார். தீண்டாமை போக வேண்டுமானால் இந்து மதத்தில் இருந்து கொண்டு முடியாது, இந்து மதத்தை விட்டு வேறு மதத்திற்கு, அதுவும் முஸ்லீம் மதத்திற்கு போனால்தான் முடியும் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது என்ற கருத்தை சொல்லுகிறார். இதை அவர் சொல்கிறது வந்து 36 சொல்கிறார். அந்த மதத்தை பற்றி எழுதிய பின்னால் தன் ஏடு தடுத்த பின்னால் சொல்லுகிறார். இது பல நேரங்களில் சொல்லிகிட்டே வர்றார். இது தீயர் மாநாட்டில் 36 திரும்பவும் அதையே சொல்லுகிறார். இன்னொரு செய்தியை சொல்கிற போது அங்கேயும் சொல்கிறார், தீண்டப்படாதவர்கள் முஸ்லீம் மதத்தில் சேர்ந்து விட்டால் தீண்டாமை ஒழிந்துவிடும் என்று 1926 வெளிப்படையாய் கூறியிருக்கிறேன். 26-29 முதல் குடியரசு பத்திரிகை எழுதி வந்திருக்கிறேன். பல சுயமரியாதை தோழர்கள் துருக்கி துப்பி வாங்கி போட்டு அழகு பார்த்ததும், லுங்கி கட்டி அழகு பார்த்ததும் எனக்கு தெரியும். உங்களுக்கு 1957 பெரியார் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டமும் நடத்தினார். ஜாதியை பாதுகாக்கிற பிரிவுகளை நான் எரிக்கிறேன் என்று எரித்தார். அந்த போராட்ட வீரர்கள் எல்லாம் நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். 2007 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதை நினைவூட்டி அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு கூட்டுவதற்காக. அதில் அப்போது நான் பார்த்த பல தோழர்களுடைய புகைப்படங்கள், பழைய புகைப்படங்கள், அதில் பெரும்பாலான தோழர்கள் லுங்கியோடு தான் இருந்தார்கள். ஆனைமலை நரசிம்மன் கேள்விப்பட்டிருப்போம், திராவிடர் கழகத்தில் இணைச் செயலாளராக இருந்தவர்.
அவர் நீண்ட பெரியாரோடு துணையாக இருந்தவர். அவரு கூட லுங்கி கட்டிக்கிட்டு தான், அவரும் கூட இருக்க திருமூர்த்தி என்ற தோழர் எல்லோரும் லுங்கி கட்டிக்கிட்டு தான் அந்த படமே இருக்கிறது. சில தோழர்கள் இவர் பெரியார் சொன்ன மாதிரி துருக்கி துப்பி போட்டுட்ருக்குறாங்க. இவர் சொன்னது ஏறக்குறைய 47க்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை பற்றி பெரியார் பேசவில்லை. மதம் மாற்றம் பேசினால் மதத்தை கூட இல்லை, புத்த மதத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். போங்கன்னெலாம் சொல்லலை. போக விரும்பிய அம்பேத்கரை கூட லட்சக்கணக்கான மக்களோடு போங்கலாம் மதிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய பார்வையில் இந்த எதிர்ப்பு அது 2-3 இடங்களில் சொல்லிகிட்டே வர்றார். இப்படிப்பட்ட இஸ்லாத்தை ஆதரித்த பெரியார், நீங்கள் என்ன அந்த மதத்து மேலே ஏதாவது விமர்சனம் வைக்கிறீங்களா என்று கேட்கக்கூடும் பலர். பெரியாரை புரிந்து கொள்ளாதவர்கள், பெரியாரை முழுமையாக படிக்காதவர்கள். இப்போ தமிழ் தேசியவாதிகள் கூட்டம் ஒன்று இருக்கும், ஒரு வார்த்தையை மட்டும் உருவி போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் எழுதிடுவான். ரவிக்குமார் எழுதினார், குணா எழுதினார், பல பேரை பார்த்துட்ருக்கோம். ஒரு கூட்டம் இருக்குது, வார்த்தைகளை உருவி போட்டு அதிலிருந்து அது பெரியார் சொல்லிவிட்டார். நம்ம அப்துல்லா, யாருக்கும் அப்படி சொன்னால் தெரியாது, பெரியார்தாசன் கூட அந்த புத்தகத்தில் அதுதான் எழுதியிருந்தார். இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்ற போது அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் பெரியார் கடைசி தூதன் நபி என்பது தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது. முஸ்லீம்கள் நம்புவதில் அதில் ஒன்று, முக்கியமான ஒன்று. பெரியாரும் சொல்லியிருக்கிறார். அவர் இவர் தான் கடைசி தூதர்னு சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பெரியாருடைய மேற்கோளை எடுத்து போட்டிருக்கிறார். பெரியார் சொல்லியிருக்கிறார். சொன்னதோடு விட்டுல பெரியார். அதற்கு அடுத்து சொன்னார், 63 நாயன்மாருக்கு பின்னாலேயும் ஒரு நாயன்மாரும் வரல, 12 ஆழ்வாருக்கு பின்னாலேயும் 12 ஆழ்வாரும் வரல, 10 அவதாரத்துக்கு பின்னாலேயும் யாரும் வரல. ஏன்னா மக்களுக்கு புத்தி வந்துருச்சு, இனிமேல் அவதாரம் வராதுன்னு. தூதனும் வரமாட்டான், இறை மகனும் பிதா என்ன சொல்கிறாரு, தேவதூ மகனும் வரமாட்டான், பிதா மகனும் வரமாட்டான், தேவ தூதனும் வரமாட்டான். இதை பேசுனது இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் பேசினார். அறிவே இல்லாமல் மக்கள் இருந்தபோது ஆண்டவன் நேராக இங்கே வந்திருக்கிறான். இந்து மத கதையில் இருக்குது, இங்கேயே நேராக வந்துட்டான். அவன் கொஞ்சம் மக்களுக்கு அறிவு வந்த பின்னால் நேராக வந்தால் ஒத்துக்க மாட்டான்ட்டு கடவுளுடைய மகன்னு சொல்ல ஆரம்பித்தான். அப்புறம் கேள்வி வந்தது, உங்கள் அம்மா எப்படா சந்திச்சாங்க கடவுளைன்னு கேட்க ஆரம்பித்தான். இதனடா வம்பா போச்சுன்னு கடவுளின் தூதர்ன்ட்டான். நமக்கு பின்னால் இன்னொரு ஃப்ராடு வந்துடுவான்ட்டு நான் தான் கடைசி தூதன்ட்டான். இதை பெரியார் சொல்லுகிறார். இந்த ஃப்ராடுன்ற வார்த்தை இல்லை, நம்மை போல் இன்னொருவன் சொல்லக்கூடும் என்ற எச்சரிக்கை உணர்வோடு நான் தான் இறுதி தூதன் என்று சொல்லிவிட்டார். அதில் 4 வரி எடுத்துட்டு தான் கடைசி தூதர்னு ஒத்துக்கொண்டார். இப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் இப்படி தவறான கருத்துகள் பெரியாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் அதை கொஞ்சம் சொல்லிடணும். ஈரோடு நபிகள் பிறந்தநாள் விழா கூட்டம் 1930 அதில் தான் இவர் சொன்னவர், இவர் தான் இறுதி தூதர் என்று சொன்னார் என்று சொன்னேன். மிக பழைய காலத்தில், அதாவது இந்து மத காலத்தில் கடவுள்களை நேரில் வருவதாக சொன்னார்கள். அதற்கடுத்து கிறிஸ்துவ மத காலத்தில் கடவுள் குமாரர் பிதாமகன் வந்ததாக சொன்னார்கள். மகமதிய காலத்தில் கடவுளின் தூதர்கள் வந்ததாக சொன்னார்கள். இது மாத்திரமல்லாமல் இனி தூதர்கள் வரமாட்டார்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள். தெளிவாக இன்னும் தெரிய வேண்டுமெனில் இந்துக்களில் 10 அவதாரங்களுடன் 12 ஆழ்வார்களுடன் 4 சமயாச்சாரிகள் உட்பட 64 நாயன்மார்களுடன் அநேகமாக அவதாரங்களும் தெய்வீகங்களும் நின்றே போய்விட்டன. இதைத்தான் எடுத்து பெரியார்தாசன் போட்டு அவர் தான் கடைசி தூதர்னு பெரியார் சொல்லிட்டாரு என்று சொல்வது எதை போட்டுத்தான். இனி உலகில் நபிகள் தோன்றப்போவதே கிடையாது என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் நிறையா அதுக்கப்புறம் சொல்லிவிட்டார். அவர் 2 காரணத்தால் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது ஒரு சமயம் மறுபடியும் யாராவது புறப்பட்டு சில ஆட்களை சேர்த்து கொண்டு தன்னை தேவத அவதாரம் என்றும் தெய்வாசம் சொல்லி பழையபடி மக்களை பாழாக்கிவிட்டு தன் கொள்கையை கெடுத்து விடாமல் இருக்கட்டும் என்று மிக முன்ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கலாம். இன்னொருத்த இதே மாதிரி சொல்லிடக்கூடாது, முன்ஜாக்கிரதையாக இருக்கலாம். அல்லது இனி வரும் காலத்தில் மக்களை அறிவுடையவர்களாக இருப்பார்கள், இம்மாதிரி ஒருவரை சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூட கருதி சொல்லியிருக்கலாம்ங்கிறார். ஒன்று இனி தூதர்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான்னு கூட அவர் கடைசி தூதர்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நம்மளை விட இன்னொருத்த பண்ணிடுவான்னு கூட சொல்லியிருக்கலாம் என்று அவர் அப்படி சொல்லித்தான் அந்த இஸ்லாம் அவருடைய கூட்டத்தில் பேசுகிறார். பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது, வளர்ந்தது, மாநாடுகள் நடந்தன. 29 ஒரு மாநாடு, 30 ஈரோட்டில் மாநாடு, 31 விருதுநகரில் மாநாடு. விருதுநகர் மாநாட்டில் தான் பெரியார் ஒரு தீர்மானத்தை போட்டார். மனிதத்தன்மையை தடைப்படுத்துவதற்கு மதங்களின் பேரால் உள்ள பழக்க வழக்கங்கள் காரணமாக இருப்பதாலும் மதங்கள் ஒழியாமல் சகோதரத்தன்மை வளராத ஆதலினாலும் எல்லா மதங்களும் ஒழிந்து போக வேண்டும் என்று இந்த மகாநாடு தீர்மானிக்கிறது. இதுதான் அந்த தீர்மானம்.
இந்த தீர்மானம் வடித்த உடனே எல்லாரும் கோவிக்க ஆரம்பிச்சிட்டான் பெரியார் மீது. ஆளுக்கு ஒன்றா எழுதினானுங்க. முதல்ல பெரியார் 29 சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு மாநாட்டுக்கு எழுதினான், ஒவ்வொன்றுக்கு எழுதினான். பெரியார் கூட சொன்னார், நான் எப்போவோ கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, இதை முதல்ல சொல்லியிருந்தால் ஒரு பையன் கிட்ட இருக்க மாட்டான், கொஞ்சம் நான் காலை ஊன்றிய பின்னால் தான் இந்த தீர்மானத்தை போட முடிந்ததுன்னு பேசுகிறார். முதல்ல கூட சொல்லியிருப்பேன், எவனும் ஒரு பையன் கிட்ட இருந்திருக்க மாட்டான். கொஞ்சம் காலை ஊன்றி நின்ற பின்னால் முதல்ல ஜாதி வேற்றுமைகளை பாராதில்னு சொன்னேன், அப்புறம் ஜாதி பட்டம் வேண்டாம் ஜாதியும் வேண்டான்னு சொன்னேன், இந்த மாநாட்டை தான் கடவுளே இல்லடான்னு சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதில் அப்போது உடனே அதற்கு எழுதியது, மறுவினையாக எழுதியது தாருல் இஸ்லாம். அதுதான் அவருக்கு மறுமொழியாக எழுதுகிறார்கள். நீ சொல்கிற கொஞ்ச காலத்தில் நீயும் மதமாகி போயிடுவ, சுயமரியாதை இயக்கமும் ஒரு மதமாகிடும் என்று எழுதினார்கள். அதற்கு உடனே விடை எழுதப்பட்டது குடியரசில். நீங்கள் ஒன்று புரியாமல் இருக்கிறீங்க, பெரிய மதவாதி மத சிந்தனையெல்லாம் உள்ளவங்கிறீங்க, ஒன்று புரியல உங்களுக்கு. மதத்திற்கும் இயக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இறுதியானது, இதுதான் நிறைவானது, இதில் திருத்தம் தேவையில்லை என்று சொல்லுவதுதான் மதம். தேவைக்கேற்ப சூழலுக்கேற்ப அதற்கான திட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற வழிவகை வைத்திருப்பது தான் இயக்கம். இயக்கங்கள் எப்போதும் மதமாகாது, மதங்கள் எப்போதும் மக்கள் இயக்கமாக ஆகவும் முடியாதுன்னு குடியரசு அவர் பதில் எழுதினார். தாருல் இஸ்லாமுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு தான் பதில் வந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட உரசல்களும் இருந்து கொண்டு இருந்தது. ஒரு பக்கம் அவர் இஸ்லாத்தை ஆதரிப்பதாக கருதி கொண்டிருந்தார்கள். நாம் இஸ்லாம் மதத்தை ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் மக்களுக்கான அரசியலுக்கு ஆதரவாக நிற்பவர்கள் தான். இஸ்லாம் மதத்துக்கும் நாம் ஆதரவாக எப்போதும் இருப்பவர்கள் இல்லை. அந்த மக்களுடைய சிக்கலுக்காக இருக்கிறோம். எப்பவுமே பாமர மக்களை இந்த முல்லாக்கள், அந்த புரோகித கூட்டம் எப்போதும் செய்யும். அதை பற்றிய நம்ம கருத்தை கூட பின்னால் சொல்லுவோம். இந்த அளவில் தான் பெரியார் இஸ்லாத்தை ஆதரிக்க தொடங்கினார் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஆதரித்த போது பெரியார் முழுமையாக ஆதரித்து விட்டாரா, விமர்சனம் இல்லாமல் ஆதரித்தாரா என்பதையும் நாம் சொல்லிவிட வேண்டும். முதல்ல அவர் ஈரோட்டில் திரு முகமது நபி பிறந்தநாள் விழா கூட்டம், அதில் பேச சொல்கிறான். அவர் 9/8/1931 நான் அவர் சொல்கிறாங்க, என்னை அவர் பாராட்டுறார். என்னை மதத்வேஷின்னு சொல்லுவான், கடவுள் மறுப்பக்காரன் என்று சொல்லுவார்கள், இந்த ஊரிலும் பலர் சொல்லுவார்கள், அப்படி இருக்கு நீங்கள் என்னை அழைத்தது மிகவும் தைரியம் என்றே சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறார். அதில் ஒன்று சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் தவறாக சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நம்புவது தவறு என்பதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள், அது மனசில் இருக்கணும். அப்படி தான் பல பேர் தப்பாக நினச்சிட்ருக்கோம் என்று சொல்லி, இந்துக்கள் தேரெழுப்பதை பார்த்து முஸ்லீம்கள் பரிகாசம் செய்துவிட்டு, முஸ்லீம்கள் கூடு கட்டி சுமந்து கொண்டு கொம்பு தப்பட்டை மேளம் பேண்டு பானம் வேடிக்கை செய்து கொண்டு தெருவில் போய் கொண்டிருந்தால் உலகம் திருப்பி சிரிக்க மாட்டாதா என்று யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இது முகமது நபி கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் அழைத்த நபி அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பெரியார் பேசிய உரை. முஸ்லீம்கள் நாகூருக்கும் முத்துப்பேட்டைக்கும் மக்காவுக்கும் பணம் செலவு செய்து கொண்டு போய்விட்டு தங்கள் பாவமெல்லாம் தொலைந்து விட்டது என்று கருதி கொண்டு புதுக்கணக்கு போட வந்தார்களானால், புதுசாக பாவம் பண்ணுறது வந்தார்களானால் மற்றவர்கள் சிரிக்க மாட்டார்களா என்று நினைக்க வேண்டும். மக்கள் மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் கொள்கைகளை பகுத்தறிவு இணங்கி இருக்கும்படி ஜாக்கிரதையாய் பார்த்து பயன்படுத்த வேண்டும். தீர்க்கதரிசிகள் பகுத்தறிவுக்கு விரோதமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று கருதி அவற்றை தன் இஷ்டப்படி அர்த்தம் செய்து கொண்டு பிடிவாதமாய் இருப்பது மூட நம்பிக்கையை விட மோசமானதாகும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் பெரியார் பேசுனது. இதை இப்போ முன்னே ஆதரிச்சிட்டார் நீங்கள் சொல்கிறீங்களா? அல்லது அடுத்து இன்னொன்று ஒரு எழுதினார், மத புரட்டுன்னே ஒன்று எழுதுகிறார். அதில் ஒன்றும் இல்லை, சுருக்கமாக கேட்குறார், மனிதனுக்காக மதமா அல்லது மதத்துக்காக மனிதனா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதினார், மக்கள் நலத்திற்கு மதமா இல்லை அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று எழுதி அதை போல் அந்த கருத்தை சொல்லுகிறார். இன்னொன்று, அவர் மீது பல பேர் கேள்வி எழுப்புகிறார். இஸ்லாத்தை பற்றி அவர் சொன்னபோது அவர் கேள்வி எழுப்புகிறார். நான் ஏற்கனவே சொன்ன சாத்தான்குளம் கூட்டம் அப்போ தான் நடக்குது. அதில் பெரியாரை முகமது நபிகள் பிறந்தநாள் விழா கூட்டம் தான், அதுவும் அதற்கு கூப்பிடுகிறார்கள். அதில் போய் பேசுகிறாரு. அதில் நான் இஸ்லாம் மார்க்கத்தை அனுசரிக்கிறவர்கள் என்பவர்களாகி நீங்கள் கூப்பிட்டு இருப்பது மிகவும் அதிசயம் என்று சொல்ல வேண்டும்லாம் சொல்லிட்டு அதில் பேசுகிறார். நான் எப்போவுமே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், பௌத்த மதத்தை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் அவற்றில் காணப்படுகிற விசேஷங்களை பற்றியும் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் அவர்களை ஆதரித்தும் கருத்து சொல்லியிருக்கிறேன். அப்போதெல்லாம் கேட்பாங்க, மதமே தப்பானது, மதமே கூடாது என்று சொல்லுகிற சுயமரியாதைக்காரன் எப்படி இந்த மதங்களை பற்றி மட்டும் பாராட்டலாம் என்று கேட்பார்கள்.
சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு. மதத்தை பற்றி, மதம் மனிதனுடைய ஆத்மார்த்தத்திற்கு ஏற்பட்டது, அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தத்தை விளக்குவது, கடவுளை காண்பதற்கும் அடைவதற்கும் ஒரு சாதனமாக இருப்பது, அதை உண்டாக்குகிறது கடவுள் அல்லது கடவுள் அவதாரம் அல்லது கடவுள் தன்மை அல்லது கடவுள் மகன் அல்லது மனிதத்தன்மைக்கு மேற்பட்ட ஒரு தெய்வீகத்தன்மை, அதில் என்ன சொல்லி இருந்தாலும் அது மனிதனுக்கு புரியாவிட்டாலும் அது பயன்படாவிட்டாலும் மனிதனால் பின்பற்ற முடியாவிட்டாலும் அதை மனிதன் ஒப்புக்கொண்டு தீர வேண்டும். அதன் பேரால் ஏற்பட்ட நூல்கள் சாஸ்திரங்கள் என்பவை எல்லாம் நம்பித்தான் ஆக வேண்டும். தனக்கு விளங்காதையெல்லாம் நம்புவதாக சொல்லியாக வேண்டும். அதில் ஒரு விஷயத்தை கூட நழுவிவிடக்கூடாது, மாற்றவும் கூடாது, புதிய மாதிரி சௌகரியத்தை தகுந்த எதையும் சேர்த்து கொள்ளவும் கூடாது என்பது போன்ற நீதியையும் நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் கொண்டுள்ள மதம் என்று சொல்லப்படுகிற எதையும் நான் என்னை பொறுத்தவரை சிறிதும் ஒப்புக்கொள்ளாதவன். அவர் இஸ்லாத்தையும் சேர்த்தேன்னு சொல்கிறார். அவங்க கூட்டின கூட்டம்தான். சொல்லிவிட்டு சொல்கிறார், எப்போதும் மதம் மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கும் சுதந்திரத்திற்கும் முற்போக்குக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமானது தான். நான் பௌத்த மதத்தை பற்றி, இஸ்லாம் மதத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் பேசும்போதெல்லாம் இந்த முடிவின் பேரிலேயே பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அடுத்து சொல்கிறேன், என்ன அவர் மதம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதை சொல்கிறார். ஆதி திராவிடர்களை நான் இஸ்லாம் கொள்கையை தழுவுங்கள் என்று சொன்னதற்காக அநேகம் பேர் என் மீது கோபித்துக் கொள்கிறார்கள். அவர்களை பற்றி நான் கோபித்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு சொந்த அறிவும் இல்லை, சொல்வதை கிரகிக்க சக்தியும் இல்லை. சிலருக்கு தங்கள் மேன்மை போய்விடுமே, தங்களுக்கு அடிமை இல்லாமல் போய்விடுமே என்கிற சுயநலம் எண்ணம்தான் என்று நான் கருதிவிட்டேன். ஏனெனில் மோட்சம் அடைவதற்காக வென்று நான் ஆதி திராவிடர்களை எல்லாம் இஸ்லாம் கொள்கையை தழுவுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது ஆத்மார்த்தத்திற்கோ கடவுள் அறிவதற்கோ நான் அப்படி சொல்லவில்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நீ போயிரு அந்த மதத்துக்கு. ஏன் போகணுன்னு சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, ஒன்று இது ஒரு வழிமுறை என்று சொல்லுகிறார். ஒன்று மனித முன்னேற்றத்திற்கு சட்டம் செய்ய வேண்டும், தீண்டாமை ஒழிய சட்டம் செய்யலாம் அல்லது போராட்டம் செய்யலாம். அதை போலத்தான் இதுவும் என்று சொல்லுகிறார். அந்த கூட்டத்திலே சொல்கிறார், சட்டம் செய்வது கஷ்டம், செய்தாலும் அமலில் வருவது கஷ்டம். சத்தியாகரம் செய்வதும் கஷ்டம், செய்தாலும் வெற்றி பெறுவதும் சந்தேகம். அவற்றால் துன்பமும் தோல்வியும் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனால் ஆதி திராவிடர்களுக்கு இஸ்லாம் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதில் என்ன கஷ்டம்? அதில் தோல்வியோ துன்பமோ ஏதாவது உண்டா, அல்லது அந்நியருக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ மதம் மாறிடு என்று சொன்னவனை நீ ஒழுங்காக போய் 5 வேளை தொழுது தீன்களை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் சொல்லல. அவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் சேர்ந்த பின்னால் ஆஸ்திகனாக இருந்தால் என்ன, நாஸ்திகனாக இருந்தால் என்ன, உண்மை இஸ்லாம் ஆனால் என்ன, பொய் இஸ்லாம் ஆனால், இதெல்லாம் சொல்கிறார். பொய் இஸ்லாம் ஆனால் என்ன, யாருக்கும் எவ்வித கஷ்டமும் இல்லை என்று சொல்லுகிறார். இதை எங்கே சொல்கிறாருன்னா, முகமது நபி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் சாத்தான்குளத்தில் அவர் பேசின உரை, இஸ்லாமியர்கள் கூட்டிய கூட்டத்தில் பேசப்பட்ட உரை, பள்ளிவாசலில். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ மதம் ஒழியணுன்னு சொல்கிறிய? ஆமாம் சொல்லுகிறேன். இன்றைக்கி அறிவு வளர வளர மதங்கள்லாம் ஒழியத்தான் போகிறது. அப்படி உலகில் உள்ள மதங்கள் அடியோடு ஒழிக்கப்படும் போது இந்த இஸ்லாம் மதமும் ஒழியத்தான் போகிறது. இதை முஸ்லீமுக்கு முன்னால் சொன்னது தான் அவர். மதம் கூடாது என்பது என் கருத்து, ஆனால் இது ஒரு வழியாக உன்னுடைய தீண்டாமை ஒழியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்பதாகத்தான் பெரியார் சொல்லுகிறார். ஆனால் அப்புறம் இன்னொன்று சொன்னார், இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் துருக்கி இஸ்லாம் சமூகத்தின் நடவடிக்கையும் ஆப்கானிஸ்தான் சமூக நடவடிக்கையும் பாருங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க. பெரியார் தன்னுடைய வரலாற்றில் தொடர்ந்து விமர்சனம் செய்யாமல் இருந்ததில்லை. அவர் அந்த குடியரசனுடைய 3வது ஆண்டு தொடக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுவார், 1/5/1927. நான் எதை திட்டாமுட்டேன்னு யோசித்து பார்க்குறேன், எதையும் நான் விடலை. எதை பார்த்தாலும் கோபமாக இருக்கிறது, எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது, எல்லாம் போலியாக இருக்கிறது எல்லாம் சொல்லிகிட்டே வருவார் என்று சொல்லி கொண்டு வருவார். ஆனால் அப்படி சொன்னவர் யாரையாவது விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்காருன்னா அது அநேகமாக நம்முடைய சரார் கே சண்முகம் அவர்களை பெரிதாக அவர் விமர்சனம் செஞ்சதில்லை. இன்னொன்று, கோயம்புத்தூர் வந்து ரத்ன சபாபதி முதலியார்னு ஒருத்தருக்கு ஆர்எஸ் புரம்னு சொல்கிறாங்க. அவர் இவரோடு இணங்கி எல்லாவற்றிலும் அந்த கொள்கைகளை எடுத்துச் செல்வதில் முன்னணியில் இருந்திருக்கார் என்பதால் அவர் விமர்சனம் பண்ணதில்லை. பாராட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர் பாராட்டியது என்றால் 2 பேரை தான் அவ்வப்போது சொல்லி வருகிறார். 2 துருக்கி முஸ்தபா கமால் பாஷா அவர்களை சொல்லுகிறார், ஆப்கானிஸ்தானத்தின் அமீரை பற்றி சொல்லுகிறார். இவர்களெல்லாம் மதத்தை பற்றி கவலைப்படவில்லை, மக்களை பற்றி கவலைப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருங்கள் என்று சொல்லுகிறார். அதை பின்னால் அவர் சொல்கிறதை பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லுகிறார்,
உங்கள் மதத்தில் வந்து இஸ்லாம் மதத்தை பற்றி தமிழ் மக்களுக்கு இஸ்லாம் மதமே பொருத்தமானது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த கட்டுரை தலைப்பு தான் அது. அதில் சொல்கிறாரு, முகமது நபியின் கொள்கைகளை கொண்ட இஸ்லாம் மார்க்கமானது 15 நூற்றாண்டை ஆயுளாக கொண்டிருந்தாலும் அது தாராள நோக்கத்தோடு இருந்திருக்குமானால் இன்று உலகம் பூராவும், அதாவது 200 கோடி மக்களையும் தன்னுள் அடக்கி கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லையே சொல்கிறாரு. சிறு மாறுதல் கூட செய்ய முடியாது என்பதோடு செய்ய இடம் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி வருகிற முரட்டு பிடிவாதமே மக்களை அதன் பெருமையை உணர செய்யாமல் செய்துவிட்டது. காலத்துக்கு ஏற்றபடி சுதந்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் முகமது நபிக்கோ இஸ்லாம் மார்க்கத்துக்கோ நம்பிக்கையற்றவன் ஆகிவிடுவானா என்று கேட்கிறேன். எவ்வளவு வெறிபிடித்த இஸ்லாம் ஆனாலும் முகமது நபி அவர்கள் மக்களுக்கு ஒளியை கொடுத்தார், பழைய கட்டுப்பாடுகளை கொடுமைகளை உடைத்து சுதந்திரமாக்கினார். அதிலிருந்து மனிதன் எதற்கும் அடிமையாடாகாமல் இருக்கிறான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த கோஷா முறையை பற்றி அதில் தான் முதல்ல விமர்சிக்கிறார். அது இன்னும் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். வேகமாக போக வேண்டியிருக்கு. அடுத்து முகமதிய வாலிபர்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி என்ற ஒரு கட்டுரையை எழுதுகிறார். ஏன்னா இஸ்லாமை பற்றி அவருடைய பார்வை என்னன்னு தெரியணும். ஒரே முட்டாள்தனமாக எல்லாம் அவ்வளோதான் வந்துட்டாருன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் சரி நம்ம கூட்டங்கள்லேயே சொல்லுவாங்க, நீங்கள் இவர் பெரியார்தாசன் தான் கேட்டாராம், என்ன நீங்கள் பெரியாரிஸ்ட்டுங்க இன்னும் வந்து இருக்கிறீங்க, இன்னும் இஸ்லாம் மதத்தில் சேராமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ பெரியாரா சொல்லிட்டாரேயா, வந்துட வேண்டியதுதான்யா என்பதை போல பேசுகிற போக்குக்காக சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், வங்காள மாணவர்கள் தங்கள் சமூகத்திலும் புரோகித கொடுமை இருப்பதையும் அதனால் தங்கள் சமூக முன்னேற்றம் சுயமரியாதை உணர்ச்சியும் தடைபெறுவதையும் உணர்ந்து முல்லா வர்க்கத்தையே, அதாவது இப்போதுள்ள புரோகித வர்க்கத்தையே அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் சமூக முன்னேற்றத்திற்கு அனுகூலமான சட்டங்களை இயற்றுவதற்கு எதிரடையாய் இருக்கும் எல்லா முல்லாக்களையும் ஒழிப்பதற்கு என்று புரோகித விளக்கு சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சென்ற வருஷத்திலும் வங்காளம், பம்பாய், மத்திய மாகாணம் முதலிய இடங்களில் உள்ள வாலிபர்கள் இம்மாதிரி ஒரு கிளர்ச்சி செய்தது ஞாபகம் இருக்கலாம். எனவே இந்த முற்போக்கு கிளர்ச்சிகளும் அவசியம் என்பது முதலில் வாலிபருக்குத்தான் படும் என்பதும், அவர்கள்தான் இம்மாதிரி சமூகத்துக்கு நுழைந்து அழுகி போன நாரி பழைய பழக்கங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முகமதிய வாலிபர்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி என்ற தலைப்பில் எழுதுகிறார். அப்போ என்ன முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தாரா என்பதை பாருங்கள். அப்புறம் துருக்கியில் பெண்கள் முன்னேற்றம் என்றதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். திரைமறைவில் உரை போட்டு கொண்டு இருக்க வேண்டிய பெண்கள் என்று துருக்கியின் பிறந்ததின் பலனாய் திரையை அவிழ்த்து தள்ளி உரையை கழட்டி எறிந்து விட்டதோடு அல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் செய்து கொள்வதன் மூலம் புருஷர்களுக்கு அடிமையாக இருக்க இனி நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்றெல்லாம் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு சொல்கிறார். சொல்லிட்டு சதா பல புருஷர்கள் நடமாடும் இடங்களிலும் தங்கள் தலையை கத்தரித்து கொண்ட அழகான முஸ்லீம் பெண்கள் தாராளமாய் வேலையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு துருக்கி பெண்கள் தான் உலகத்திற்கே வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இந்தியாவில் உள்ள சகல பெண்மணிகளும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் ஒன்று துருக்கி பெண்களை பின்பற்ற வேண்டும் அல்லது துருக்கியில் பிறக்காதற்காக ஒப்பாரி வைத்து அழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று நீங்கள் சொல்லு, அந்த பின்பற்று ஒன்றா, இல்லைன்னா துருக்கியில் பிறக்கலைன்னா அழுதுட்டா உட்காந்துட்டு நீ என்று சொல்லுகிறார். இல்லையே மத கட்டளைகளுக்கு தாங்களே பெண்கள் வியாக்கியானம் சொல்லி புறப்பட வேண்டும், இம்மூன்றையும் தவிர வேறு மார்க்கம் இல்லைங்கிறார். ஒன்றும் இல்லைன்னா நீயே அதுக்கு புது இன்டர்பிரிட்டேஷன் கொடு, ஒன்றா இதை செய்யலாம், நீயே அதுக்கு மதத்துக்கு அப்படிலாம் சொல்லுடா, இப்படி தான் சொல்லு. இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்கிறான்ல. இப்போ அரபு மொழியில் இருக்கிற சொற்களுக்கு 1000 விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும். அதை போல் நீங்கள் செய்ய வேண்டியதுதானே என்று நான் சொல்லுகிறேன். அதே போல் தோழர்களே, இன்னொன்று சத்தியமங்கலத்தில் பெரியார் பேசுகிறார். சத்தியமங்கலம் பெரிய பள்ளி வாசலில் நடந்த பெரியாரின் அந்த பழைய பள்ளி வாசலுக்கு நடந்த நபிகள் பிறந்தநாள் விழாவில் தலைமையேற்று பேசியது என்பது தான் அந்த நிகழ்ச்சி. அதில் அவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, உங்கள் மேலெல்லாம் நல்லா நீங்கள்லாம் சமத்துவத்தெல்லாம் பண்ணுறீங்க. அவர் சொல்கிறார், எனக்கு இங்கே இருக்க முதலாளி சாஹிப்னு எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் பெரியாருக்கு பின்னால் அவர் தான் வந்து அந்த ஈரோடு முனிசிபாலிட்டிக்கு தலைவராகவும் ஆகிறார், பெரியாருடைய நல்ல நண்பரும் கூட. நான் ஒரு முறை அவரோடு போனேன், பள்ளிவாசலுக்குள் போனார் தொழுகை நேரம் என்று. நானும் வரலாமா என்று கேட்டேன். வாருங்கள் என்று சொன்னார். உள்ளே போனேன். அதை நான் வந்து இறங்கி இதையெல்லாம் பேசி கொண்டிருப்பதனால முதலாள போய் ஓட்டுநராக இருந்த அவருடைய ஓட்டுநர் போய் முன்னால் வரிசையில் உட்கார்ந்து தொழுகை ஆரம்பித்து விட்டார். பின்னால் போன முதலாளி சாஹிப்புக்கு நேராக அவருடைய ஓட்டுநருக்கு பின்னால் தான் இடம் கிடைத்தது. இவர் அவருடைய பாதங்களில் தன் தலையை வைத்து அடுத்து கும்பிட வேண்டிய வந்துவிட்டது. அதற்காக சற்றும் கவலைப்படாமல் இருந்தார். எந்த சமத்துவம் இருக்கியா அப்படின்னு பாராட்டுறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுக்கு மனிதனை விட மதம்தான் பெரியது என்று நீங்கள் கருதுவது எனக்கு பிடிக்கவில்லைங்கிறார்.
முதல்ல மனிதன் தான் ஏன் பெருசு? மனிதனை விட மதம்தான் பெரியது என்று நீங்கள் கருதுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மதத்தை விட மோட்சத்தை விட மக்கள் ஒற்றுமையை முக்கியம் அவசியமானதாகும். நீங்கள் அதை மனசை வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே பேசுகிறதுனா அவங்க கூப்பிட்ட கூட்டத்தில் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு மதமெல்லாம் நடை உடை பாவனை முதலிய வேஷத்தில் இருக்கிறதே தவிர மதம் எதற்காக என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறதோ அதற்காக உபயோகப்படாமல் இருக்கிறதே என்று அவர் சொல்லுகிறார். அதில் மகமதியர்களுக்கு மதம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். முகமது நபி பிறந்தநாள் விழாவில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், வேஷ வித்தியாசத்தை விட்டுவிட்டு அவர் மத முக்கிய தத்துவங்களை கடைபிடித்தால் யாருடனும் கூடி வாழ சௌகரியம் உண்டு என்கிறார். வேஷத்தில் பற்றிலாம் கவலைப்படாதையா, வேஷம் தானே நமக்கு முக்கியம், இந்த வேஷத்தெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா வேஷம் இப்போ அதிகமாக போய்விட்டது என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்தவர்களே, முஸ்லீம் மாநாடு ஒன்று கூடுகிறது. அந்த மாநாட்டில் இவரை கூப்பிடுறாங்க. இஸ்லாமியர்கள் இப்போ வந்து பேசாமல் இருக்கிற அரசியல் கட்சிகள் இப்போ தான் நமக்கு நினைவு வருது. கூப்பிட்றாங்க, அதில் போய் அவர் பேசுகிறார். எல்லாவற்றையும் நான் படிப்பதை விட கடைசியான சில செய்தியை மட்டும் சொல்கிறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான சகோதரத்தன்மை வேண்டுமானால் அவற்றிற்கு இடையூறாக இருக்கும் மத கொள்கையில் முதல் திருத்தம் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இருவர் மத கொள்கைகளையும் பத்திரமாய் காப்பாற்ற வேண்டும் என்பதில் யார் கழுத்தை யார் அறுப்பது என்கிற உண்மைதான் இதில் தொக்கி நிற்கிறது. இது எங்கன்னா அவங்க கூப்பிட்ட மாநாட்டில் போய் பேசுகிறார். கோவை சாமி பிக்சர் பேலஸில் நடைபெற்ற கோவை மாவட்ட முஸ்லீம் லீக் மாநாட்டில் 2ஆம் நாளில் ஆற்றிய உரை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வார்டில் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் தேர்தலுக்கு நின்றால் இந்துவானவன் ஓட்டலிடம் சென்று துலுக்கனுக்கு ஓட்டு போடாதே என்று தான் முதலில் சொல்லுகிறார். ஒரு முஸ்லீமானவன் நீ ஒரு காஃபிருக்கு ஓட்டு போடாதே என்று தான் சொல்லுகிறார். இப்படி பயப்படுகிற இடத்தில் கூட நான் ஒரு இந்துவாச்சே எனக்கு ஓட்டு போடக்கூடாதா, நான் ஒரு இஸ்லாமாச்சே எனக்கு ஓட்டு போடக்கூடாதா என்று கேட்பதோடு இருவர்களும் ஓட்டர்களை நீ யாருக்கு பிறந்தவன் என்று கூட கேட்டு விடுகிறார்கள். இவனுக்கு ஓட்டு தான் முக்கியம், என்ன வேணாலும் பேசுவான், தன்னுடைய மக்களையே கேவலமாக பேசுவான், ஓட்டு இவனுக்கு வேணும், நீ யாருக்கிட்டா பிறந்த அப்புறம் எனக்கு போடல என்று கூட கேட்க தொடங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, இதெல்லாம் வந்து ஆதரிக்கிற காலத்தில் பேசப்பட்ட செய்திகள் தான். இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார். எப்படி வரும் இந்து முஸ்லீம் அபிப்பிராய பேதங்களும் கலகங்களும் ஏற்பட காரணம் என்ன, அதை எப்படி தீர்ப்பதுங்கிறது ஒரு தலைப்பில் எழுதுகிறாரு. ஒன்று, முஸ்லீம்களை இந்துக்களுக்கு சொல்லுகிறார், அவன் மாட்டுக்கறி திங்கிறாங்கிற பிரச்சனை பண்ணுற நீ, ஆனால் இவங்ககிட்ட போய் துரன்னு பின்னாலேயே போயிட்டுருக்க, மாட்டுக்கறி திங்கிறவன்ட்ட போயிட்டுருக்கிற, இதெல்லாம் சொல்லிவிட்டு பஞ்சம் இப்படிலாம் சொல்லிட்டு வர்ற. ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகிறார். அதுபோலவே மசூதி முன் மேளம் என்பது பொருளற்றதாகவே, மேளம் கூடாது என்பதும் பொருளற்றதாகவே இருக்கிறது. ஒரு வகுப்பார் தங்கள் பள்ளியில் சுவாமியை தொழுவதானால் மற்றொரு வகுப்பார் தெருவில் மேளம் அடித்து கொண்டு போகக்கூடாது என்பது கொஞ்சமாவது வாதத்திற்கு பொருத்தமானதல்ல. இது நமது பார்ப்பனர்கள் தங்கள் வீதியில் மற்ற வகுப்பார்களை நடக்கக்கூடாது என்று சொல்லுவது போலல்லவா இருக்கிறது. ஒருவர் தொழுகைக்கு மற்ற வகுப்பார் மேளத்திற்கும் என்ன சம்பந்தம்? மேளம் அடிப்பதால் கடவுளை வணங்குவதற்கு முடியாமல் போய்விடுவது என்று சொல்லுவதானால் அந்த வணக்கத்திற்கு மதிப்பு எது? அநேக பள்ளிவாசல்கள் சந்தைக்கு பக்கத்திலும் அதிகமான ஜனப்புழக்கம் கூச்சல் வண்டி போக்குவரத்து முதலிய உள்ள தெருவிலும் சதா டிராம் வண்டி ரயில் வண்டி மோட்டார் முதல கத்தி கொண்டு போகும் வழியிலும் சமுத்திர அலை சர்வகாலம் இரைச்சல் போட்டு கொண்டிருக்கிற ஸ்தலங்களிலும் பள்ளிவாசல்களும் தொழுகைகளும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ள இந்து கிறிஸ்தவர் முதலிய வீடுகளிலும் கோயில்களிலும் கல்யாணம் சாவு உற்சவம் முதலியவைகளை மேளத்தோடும் வாத்தியத்தோடும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆட்சேபிக்கப்படுவதில்லை, ஆட்சேபிக்க முடிவதும் இல்லை. அப்படி இருக்க தெருவில் மாத்திரம் வாத்தியத்தோடு போகக்கூடாது என்று இஸ்லாம் பள்ளிக்கு இந்துக்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று இருப்பதாகத்தானே ஏற்படுகிறது அல்லாமல் தொழுகைக்கு விரோதம் என்று சொல்வதில் பொருளே இல்லை. இம்மாதிரி பொருளற்ற இரு விஷயங்களையும் தங்கள் சுயநலத்திற்காக உபயோகித்து கொண்டு பாமர மக்களை கிளப்பிவிட்டு கலகங்களை உண்டாக்கி கொண்டு லாபம் அடைகிறார்கள். இதை ரெண்டையும் முடிச்சிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை தீர்த்து போயிடும். நீ மாட்டுக்கறியை பற்றி பேசாத, நீ மேலே அடிக்காதன்னு சொல்லாத, பாதி சிக்கல் தீர்ந்து போச்சு அவங்களுக்கு. இதுதானே திருவள்ளி கேளுங்க, விநாயகர் சதுர்த்திக்கு போனால் அங்கே தான் அடிக்கிறான், அந்த வழியாக தான் விநாயகர் போகிறோம் அடம் பிடிக்கிறார். வேறு இத்தனை ரோடு இருக்கும், எனக்கு இந்த ரோடெலாம் இல்லை, நான் இந்த மசூதி வழியாக தான் போவேன்னு அவர் சொல்லுவார். இந்த பிரச்சனை 2 பேரும் இதைத்தான் ஏன் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அடுத்து நான் சொன்ன ஏற்கனவே புரோகித ஒழிப்புச் சங்கத்தை இன்னொரு முறை முஸ்லீம் வாலிபர்களுக்கு என்று எழுதுகிறார். இது எழுதுனது 31 தான். இவர் போய் இஸ்லாமியருடைய பிறந்தநாள் விழாவில் அழைக்கப்பட்டு சாத்தான்குளத்தில், சத்தியமங்கலத்தில், ஈரோட்டில் 31 தடவை 31 தடவை பேசுகிறாரு. இப்படி அவங்க அழைக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அவர் எழுதியது முஸ்லீம் வாலிபர்களுக்குன்னு எழுதுகிறார்.
சமீப காலமாக, அதாவது சுமார் ஒரு வருஷ காலமாக அநேக இஸ்லாம் வாலிபருடன், பல மௌலிகளுடன், 2 மௌலாக்களுடனும் நெருங்கி கலந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல கிடைத்தன. அதில் சுயமரியாதை கொள்கையில் பலர் முழுவதையும், சிலர் 1-2 தவிர மற்றதையும் ஒப்புக்கொள்வாக இருக்கிறார்கள். நீங்கள் கடவுள் என்பதை பற்றி பேசும் ஒருவர் நம்மிடம் பேசுகையில், நீங்கள் கடவுள் என்பதை பற்றி பேசுவது எழுதும் எழுத்துக்கள் எல்லாம் இந்து மத கடவுளை பற்றி மாத்திரம் பேசுகிறீர்களா அல்லது மற்ற மத கடவுளையும் பற்றி பேசுகிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் கடவுள் என்பதற்கு என்ன பொருள் கொண்டு கேட்டிருந்தாலும் நான் கடவுள் என்று பேசுவதில் சர்வசக்தியும், சர்வ வல்லமையும், சர்வ வியாபாகமும், உலகில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளும் தானே காரணமாக இருப்பவனும் என்று சொல்லி அதை வணங்கினால் நமது தேவைகள் பூர்த்தியாகும் என்றும், அதற்கு பணிவிடை செய்தால் நமது குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்பதும், நாம் உயிருடன் இருக்கும்போது செய்த கர்மத்திற்காக தகுந்த பலனை நாம் செத்த பிறகு நமது ஜீவன் அல்லது ஆத்மா என்பவைகளுக்கு அளிக்கின்றது எனப்படுவதுமான கடவுள் என்பது எந்த மதத்தை சேர்ந்ததானாலும் அந்த அர்த்தம் கொண்ட கடவுளை பற்றித்தான் பேசுகிறோம் என்று சொன்னேன். இது இஸ்லாமிய மத குருக்கள்லாம் கேட்குறாங்க, என்னையா நீ கடவுளாக இந்து மத கடவுள் தான் பேசுகிறீங்க என்று இல்லை, அப்படிலாம் இல்லையா, அது சர்வசக்தி உள்ளது, கும்பிட்டா நல்லது செய்வார், மறு உலகத்தில் நமக்கு நன்மையோ தீமையோ தீர்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிற எல்லா கடவுளையும் மாற்றி தான் நான் பேசுகிறேன் என்று நாம் சொன்னோம். அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிறார். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறார், அதையெல்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படியானால் உங்களுடைய கடவுள் சம்பந்தமான எழுத்துக்கள் எங்கள் ஆண்டவனையும் தானே சேர்த்து பேசுகின்றது என்று சொன்னார்கள். ஆம் என்று சொன்னேன். இதெல்லாம் அவங்கள ஆதரிக்கிறப்ப இதையும் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்ன வேகம், இது எல்லாத்தையும் நான் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மதம் மாற்றத்தை பற்றி அடுத்த செய்திக்கு போகணுன்னா, அம்பேத்கர் இயோலா மாநாட்டில் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்வதாக நாம் படிக்கிறோம். அப்போது அவர் முகமதிய மதத்திற்கு போகலாமோ என்று இருந்ததாக ஒரு பெரியார் எழுதுகிறாரு. தோழர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து மாறிவிடுவதாக செய்த ஒரு முடிவையும் நாசிக் மாநாட்டில் அவர் தலைமையில் கீழ் செய்யப்பட்ட தீர்மானமான ஆதி இந்துக்கள் மதம் மாற வேண்டுமாய் தீர்மானிக்கப்பட்டதையும் தோழர் ஈவே ராமசாமி அவர்கள் ஆதரித்ததையும் குடியரசில் ஆதரித்து எழுதியதையும் பற்றி சிலர் குறை கூறி திரிவதாய் தெரிகிறவுடன் ஒரு தோழர் அதை விளக்கமே வேண்டுமென்று கேட்கும் முறையில் கண்டித்து ஒரு கடிதம் எழுதி ஒரு ஸ்டாம்பும் அனுப்பியிருக்கிறார். நீ பதில் எழுதுறா, நீ எழுதாமட்டாத ஸ்டாம்பு செலவு நானே அனுப்புகிறேன், நீ எனக்கு பதில் எழுதுன்னு அனுப்புகிறாரு என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் படிக்க முடியாது, அவை ஒரு தீவிர சுயமரியாதைக்காரர் ஒருவரை ஒரு பறையன் கண்டு வணங்கி, ஐயா எனக்கு சாமியை விட்டுவிட போதிய அறிவோ தைரியமோ தியாக புத்தியோ வரவில்லை, ஆனால் எனக்கு இந்த தீண்டாமலாய் இருக்க இனி ஒரு நிமிஷம் கூட சகிக்க முடியவில்லை, அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்கிறார். அதெல்லாம் சொல்லிவிட்டு, நீ சாமியை விட தைரியம் இல்லாதவன், உனக்கு நான் யோசனை சொல்ல மாட்டேன், அதனால் நீ தீண்டாதனாக இருந்து செத்துப்போ என்று சொல்லுவார்களா, அல்லது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நீ எக்கேடோ கெட்டுப்போ என்று சொல்வார்களா என்று கேட்கிறோம். எந்த விஷயத்திற்கும் கொள்கையோட அனுபவ ஞானமும் இருந்தால்தான் அதை மனிதத்தன்மை என்று சொல்லலாமே ஒழிய மற்றதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, வெளிப்படையாய் நாம் பேசுவதானால் அம்பேத்கரும் அவரை பின்பற்றுவோரும் நாஸ்திகர்களாவதற்கும் மதமில்லாமல் ஆவதற்கும் இஷ்டமில்லாமல் அவர்கள் மீது இருக்கும் தீண்டாமை மாத்திரம் ஒழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முகவதிராகி விடலாம் என்று அவர்கள் கருதினால் அதில் நமக்கென்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, முகமதிய மதத்தில் பல கெடுதல்கள் இருக்கலாம், கோஷா இருக்கலாம், கடவுள் இருக்கலாம், மூடநம்பிக்கை இருக்கலாம், மத சின்னம் மதச்சடங்கு இருக்கலாம், சபதரம் இல்லாமலும் இருக்கலாம், அதெல்லாம் யாருக்கு கூடாது, சுயமரியாதைக்கு கூடாதாய் இருக்கலாம், மற்றும் பெண்ணுரிமை பேணுவோருக்கு முகமதிய மதம் வேண்டாதாய் இருக்கலாம், மூடநம்பிக்கை அனுஷ்டிக்காதவர்களுக்கு முகமதியம் வேண்டாதாய் இருக்கலாம், மத வேஷமும் பயனற்ற சடங்குகளும் வேண்டாதவர்களுக்கு முகமதிய மதம் வேண்டாதாய் இருக்கலாம், நாஸ்திகருக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் முகமதிய மதம் வேண்டாதாய் இருக்கலாம், சமதறிவாதிகளுக்கும் பொதுவுடைமைக்காரர்களுக்கும் முகமதிய மதம் வேண்டாதாய் இருக்கலாம். ஆனால் தீயர்கள், பறையர்கள், புலையர்கள், நாயாடிகள் என்று அழைக்கப்படுகிற ஒதுக்கப்பட்டு இருக்கிற தாழ்த்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு நாயிலும் மலத்திலும் புழுத்த விஷ கருமிகளிலும் கேவலமாக மதிக்கப்பட்டு வருகிற மக்களிடம் தங்களிடம் இருக்கும் தீண்டாமை மாத்திரம் ஒழிந்தால் போதும் என்று கருதி கொண்டிருக்கும் மக்களிடம் நமக்கு வேலை உண்டா இல்லையா என்று கேட்கிறோம். உண்மையான சுயமரியாதைக்காரருக்கு எந்த சமயத்திலும் வேலை இருக்கிறது என்று தான் நாம் கருதுகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை சொல்லுகிறார். தீண்டாமல் ஒழியணும், அவ்வளோதான். அதை சொல்கிறப்ப அதை அந்த கருத்தை சொல்லுகிறார். அதை மட்டும் இருக்கிறவனு நான் பேசுகிறேன். அது பெண் உரிமை இருக்குதுன்னு நான் சொல்லவில்லை, அது மூடநம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, அதில் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் இதை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன முஸ்லீம் வாலிபர்களுக்கு எழுதுவது என்று பலவற்றை எழுதி கொண்டு போகிறார். ஆக இதில் நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? பெரியார் இஸ்லாத்தை
ஒரு பகுத்தறிவாதி என்ற அடிப்படையில் மதங்கள் கூடாது என்ற கொள்கையை அழுத்தமாக சொல்லி வந்திருக்கிறார். மதத்தில் இருக்கிற சடங்குகளை செய்து சடங்குகள் வழியாக அல்லது நம்பிக்கையின் வழியாக தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு, புரோகித வர்க்கத்திற்கு எதிராக அவர் பேசியும் வந்திருக்கிறார். அது பகுத்தறிவாதியாக. பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் மட்டுமல்ல, அது இன இழிவு ஒழிப்பு இயக்கம், ஜாதி ஒழிப்பு இயக்கம். ஜாதியை காப்பாற்றி கொண்டிருக்கிற பெண்ணடிமைத்தனம் இரண்டையும் சேர்த்து ஒழித்து விட வேண்டும் என்பது அவர் கருத்தாக இருந்திருக்கிறது. அப்போ அதை பற்றி பேசுகிற போது, ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிற போது அவர் சொல்லுவார், தீண்டாமை எனும் விஷயத்தில் இருக்கும் மூர்க்கத்தனத்தையும் மூடத்தனமையும் கொடுமையும் எண்ணி பார்த்தால் இதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இன்னைக்கென்ற அவசரம் என்று ஒரு நாள் கூட தள்ளி வைக்க என் மனம் ஒப்புவதில்லை என்று சொல்லுவார். அது முதல்ல போய் தொலைட்டேன், அப்புறம் மற்றெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், தீண்டாமை போக வேண்டும், ஜாதி இழிவு போக வேண்டும் என்று கருதி கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்று சொன்னாரே தவிர பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் சொல்லலை, பெண்ணுரிமை பேசுபவர்களுக்கு சொல்லவில்லை, பொது உடைமையாளருக்கு சொன்ன கருத்தல்ல என்பதை அதில் ஆழமாக பதிவு செய்தான் சொல்லுகிறார். இந்த வேளையில், ஏன்னா நாம் இஸ்லாம் மதத்தை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா, நாம் என்னவோ நம்ம இஸ்லாமியர்களுடைய, நான் ஏற்கனவே அந்த மக்களின் அரசியலை, மக்களின் பாதிப்புகளுக்காக மக்களை இன்னொரு கூட்டம் தங்களுக்கு கிடைத்துவிட்ட ஆட்சியையோ பெரும்பான்மையோ வைத்து கொண்டு புத்தி இல்லாத மக்களை ஏவி விட்டு அவர்கள் மீது அடக்குமுறை வருகிற போது அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம். நாம் உண்மைதான், ஆதிக்கம் செய்கிற எல்லோருக்கும். இன்றைய காலையில் கூட நண்பரிடம் பேசி கொண்டு வந்தபோது சொன்னோம், தருமபுரியில் நிகழ்ச்சி நடந்தபோது கடுமையாக வன்னியர்களுக்கு எதிராக நாம் நின்றோம், வன்னிய தலைவர்களை விமர்சித்தோம். தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு எங்கெல்லாம் மாநிலம் முழுக்க கூடிய எல்லா இடங்களிலும் நம்ம திராவிடர் விடுதலை கழகம் போய் போராட்டம் நடத்தியது. 2-3 இடங்களில் அடிதடி கூட நடந்தது. இது சென்னையிலேயே அவங்க கல் எடுத்துடுச்சு, நம்ம கல் எடுத்துடுச்சு, வழக்காக எத்தனை பேர் அடிபட்ட அளவுக்குலாம் நடந்தது. இங்கு அவ்வளவு கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் அதே வன்னியர்களை பவானியில் இருக்கிற கொங்கு வேளாளர்கள் அவங்க இறந்து போன பணத்தை தங்கள் சுடுகாட்டில் புதைக்கக்கூடாது என்று சொன்னார்கள், அனுமதிக்க மறுத்தார்கள். அப்போது திராவிடர் விடுதலை கழகம்தான், நம்முடைய வழக்கறிஞர் தோழர் திருமூர்த்தி தான் வழக்கு நடத்தினார். நாமெல்லாம் போய் போராடி தான், நம்ம தோழர்கள் போராடி தான் பணத்தையே புதைச்சான். இந்த இடத்தில் நாம் அவர்களை கண்டித்தோம், விமர்சித்தோம், எதிர்த்து நின்றோம், அவருக்கு எதிர்குரல் எழுப்பினோம். ஆனால் இன்னொரு இடத்தில் அவனுக்கு மேலாக கருதி கொண்ட ஒரு ஜாதிக்காரன் அவனுக்கு எதிராக நடக்கிற போது, அவன் மீது ஆதிக்கம் செலுத்த நிறுத்துகிற போது, ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்பவர்கள் பெரியார் தொண்டர்கள், ஆதிக்கத்துக்கு எதிராக அடக்குமுறையால் யார் பாதிக்கப்பட்டால் நிற்பவர்கள். அது இஸ்லாம் மக்கள் மதத்தின் பேரால் அவருடைய மத நம்பிக்கையதோ, இவர் சோமநாதபுரத்தில் நடந்திருக்கலாம், வட இந்தியாவில் நடந்ததோ, இன்றும் தங்கள் உள்ளத்தில் உள்ளதை எல்லோர் மீதும் திணித்து கொண்டு வடக்கே இருக்கிற இந்து மத வெறியர்கள் இன்னும் கூடுதலாக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிற சூழலில் நாம் அவர்களோடு நிற்கிறோம். அதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதல்ல. அதில் இன்னொரு செய்தி நான் இதில் சொல்லிவிட வேண்டும். இப்போ நம்ம புதுசாக நம்ம காலத்தில் நடந்தது மட்டுமல்ல, பெரியார் காலத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. முஸ்லீம் இதழ்களை பல இதழ்கள், இஸ்லாமிய இதழ்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அவர் காலகட்டத்தில் பல முஸ்லீம் இதழ்கள் தமிழில் வெளிவந்தன. ஆனால் அவற்றில் முஸ்லீம் காயிதே மில்லத் அவர்களின் சகோதரர் KTM அகமது இப்ராஹிம் அவர்கள் நடத்தப்பட்டது. இன்னொன்று இஷாதே இஸ்லாம், முஸ்லீம் முரசு ஆகிய இதழ்கள் தவிர பிற அனைத்தும் திமுகவிற்கு எதிராகவே இருந்தது என்று ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை விடுதலையில் பதிவாகி இருக்கிறது. அதில் நிறைய எழுதுகிறாங்க, நமக்கு எதிராக எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ ஒரு பத்திரிக்கை எழுதிட்டு இருக்க மாதிரி அப்போ நிறையா பத்திரிக்கை எழுதிட்டு இருக்கு. அப்போது முஸ்லீம் இதழ்கள் மேற்கொண்ட இத்தகைய தொடர் பிரச்சாரங்கள் விளைவாக திராவிடர் கழகத்தை ஆதரித்த முஸ்லீம்கள் பல்வேறு இடங்களில் முஸ்லீம் சமூகங்களால் சமூக விலக்கு செய்யப்பட நேர்ந்தது. இஸ்லாமிய பெயர்களால் அவர்கள் அழைக்கப்படுவது விலக்கு செய்யப்பட நேர்ந்தது. இஸ்லாமிய பெயர்களால் அவர்கள் அழைக்கப்படுவது தவிர்க்கப்பட்டது. அவங்கள மனைவியர் விவாகரத்து செய்தனர். அப்போது அது 52 தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை போன்ற இடங்களில் ஆதரவு முஸ்லீம்கள் வன்முறைக்கும் ஆளாயினர். மதார்ஷா, ஹாஜா மொஹிதீன் ஆகிய இருவரும் அபராதம் விதிக்கப்பட்டு, அவர்களுக்கு கூட இருந்ததுக்காக அபராதம் விதிக்கப்பட்டு 10 முறை செருப்பால் அடிக்கப்பட்டனர். இது விடுதலை அக்டோபர் 3ஆம் தேதி 1952 பதிவாகி இருக்கிறது. அப்போ விடுதலை எழுதியது. அதன் விளைவாக விடுதலை இதழ் எச்சரிக்கை நேரிட்டது. ஜூலை 31, 1953 போராட்டம் நடத்தப்படும் எனவும் முதற்கட்டமாக முஸ்லீம்கள் மசூதிகள் நோக்கி ஊர்வலங்கள் விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது 1953. இப்படி
சுயமரியாதை இயக்கத்தோடு திராவிடர் கழகத்தோடு தங்களை இணைத்து கொண்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய முகாம்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துறாங்க. என்ன தண்டனை பாருங்கள், அபராதம் போட்டால் விளைக்கிறது இல்லை, 10 முறை செருப்பால் அடிப்பதான். தன் மதத்தை சார்ந்த தன்னோடு பழகிறவனை செய்திருக்கிறார். சகோதரத்துவம்னா எங்கே சகோதரத்துவம் இருக்கிறது? தன்னோடு வாழ்பவனை அவன் ஏற்றுக்கொண்ட கொள்ளுக்காக, அவன் ஏற்றுக்கொண்ட கருத்துக்காக. அப்போ நீ அடிப்பேனா, நீ ஏற்றுக்கொண்ட கருத்துக்காக இந்த ஆர்எஸ்எஸ்காரன் அடித்தா இப்படி தப்புன்னு நீ சொல்ல முடியும்? உனக்கு என்ன யோகிதை இருக்குது சொல்கிறதுக்கு? இரண்டையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டும். ஒருவன் கொண்ட கொள்கைக்காக ஒருவன் உன் மீது வன்முறையை தூண்டுகிறான், என்னை ஏவி விடுகிறான், என்னை ஒழிக்க பார்க்கிறான் என்று நீ அழுகிற நீ, அதே உன் கருத்தை ஏற்றுக்கொள்ளாம போய் அடிப்பதும் அவனுக்கு தண்டனை போடுறதும் இப்போ கொல்லுவதும் கூட. ஏன்னா இந்த நிலையில் இன்னொன்று சொல்லியாக வேண்டும் தோழர்களே, இதை நம்ம ரொம்பவும் மூடி மறைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த செய்தி இது நடந்த பின்னால் அங்கே வரலைங்கிறது மட்டுமல்ல, காலையில் அவருடைய தகப்பனாரை நாங்கள் கேட்டோம். அவர் சென்னையிலிருந்து ஒரு 1:45 மணிக்கு என்னை அழைத்தார். நான் வந்துட்டுருக்கேங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னாரு. காலைல வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எத்தனை 7 மணிக்கு வருவேன்னா, நான் அதுக்குள்ளே நானும் வந்துடுவேன்னு சொன்னேன். இல்லை, உடலை வாங்குவதற்கு முன்னால் உங்களை கலந்து பேச வேண்டும் என்று சொன்னார். நான் போய் சேர்றதுக்கும் சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர் வந்து விட்டார். அங்கே வந்திருக்கிறார். நம்ம தோழர் போய் மாவட்ட தலைவர் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி அநியாயமாக நடந்துருச்சு. எங்கள் ஆளுங்க தாங்க பண்ணியிருப்பான், வேறு எவங்க பண்ணியிருப்பான், எங்கள் ஆளு தான் பண்ணியிருப்பான். சென்னையிலிருந்து வந்தவருக்கு செய்தி தெரிகிறது, பேசுகிறார். சரி, அப்போ நடந்தது. நாங்கள் கேட்டோம் அவர்கிட்ட 2 வேண்டுகோளியா. ஒன்று, இந்த உடலை நாம் இது குறித்து சரியான விடையை காவல்துறையிடம் பெறாமல் பண்ண முடியாது, அதை பேசுவோம் அவங்கக்கிட்ட. இருக்கட்டும், உடல் ஒரு நாள் இருந்தால் என்ன ஆகிட்டு போகுது, நம்ம வேணால் ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வந்து வச்சுருவோம், அது ஏதாவது ஒன்று வரணும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதினோம். அப்போ உடனே அந்த ஏசிகள் 3 பேர் வந்து எங்களை சந்தித்தார்கள். நாங்கள் எங்களிடம் சொன்னார்கள், நாங்கள் தெரிந்து கொண்டு விட்டோம். ஏன்னா இரவே அவங்களுக்கான மோப்பநாய்கள் போய் அவங்களுடைய லிஸ்ட்டு பேச்சு எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு செய்திகளை புரிந்து கொண்டார்கள். ஆனால் யார் இந்த கொலையை செய்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்னு சொன்னார் என்கிட்ட. நானும் மாவட்ட தலைவரெல்லாம் போய் பேசின போது நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியும் இல்லை, ஆனால் எங்களுக்கு சந்தேகம் என்னென்னா, உங்களுக்கு வேணாதாலும் இந்நேரம் அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. வேண்டாதாலும் சொன்னால் நான் முஸ்லீமை சொன்னேன், அவங்களா தான் இந்நேரம் பிடிச்சிருப்பீங்க. ஏதோ உங்களுக்கு வேணுங்கிற ஆள் போல் இருக்குது, இது வரைக்கும் விட்டுவிட்டீங்க. தெரிஞ்சு போச்சு இல்லை, கைது பண்ண வேண்டியது தானே? இல்லைங்க, நான் டிஜிபி வரைக்கும் சொல்லிவிட்டேன். தெரிஞ்சு போச்சு இல்லையா, கைது பண்ண வேண்டியது தானே என்று தான் கேட்டோம். இல்லை, இன்னைக்கு இரவுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், விடை கிடைக்கும் என்றார்கள். சரி, அப்போ இவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைத்தோம். ஐயா, உங்கள் மகன் உங்கள் மதத்தை மருத்துவராக வாழ்ந்திருக்கிறார், உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மதத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ இறந்த பின்னால் அவருக்கான இறுதி நிகழ்ச்சியை நாங்கள் தான் நடத்தணும், நியாயம் எங்களோட அமைப்பின் சார்பாக. ஏன்னா அவர் இதில் கைது செய்யப்பட்ட போதும் உடனே நாங்கள் பேசினோம், அவங்க துணைவியார்கிட்ட பேசினோம். நாங்கள் தயவு செய்து இஸ்லாமியர்களுக்காக வழக்கு போடுற வழக்கறிஞர் போட வேண்டாம், நம்ம தோழர்கள் போடலாம், இந்த முஸ்லீம் என்ற பெயரால் ஃபாரூக்கு நான் போட நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் போட்டுக்கிறோம் என்று சொன்னோம். அதற்குள்ளே ஒரு மாதிரி டிபிடிஏ போடப்பட்டது, குண்டாஸ் போடப்பட்டது. நாங்கள் அதை அங்கே பார்த்துக்கிறோம். அதில் கூட வாதம் வைத்த போது நான் தான் உடன் சென்றிருந்தேன். அப்போ நான் வாதம் வைத்த போது சொன்னோம், ஏன் அவன் ஒரு பக்கம் முஸ்லீம்கள் இவர்களை புறக்கணிக்கிறார்கள், விலக்கி வைத்திருக்கிறார்கள், நீங்கள் முஸ்லீம்னு போலீஸ்காரன் கொண்டு வந்து கேஸை போடுறான். இது என்ன எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு முஸ்லீம் இல்லைன்னா அவன் விளக்குறான், நீ முஸ்லீம் தான் நீங்கள் கேஸ் போடுறீங்க, என்ன நியாயம் என்றெல்லாம் பேசணும். அதில் வழக்கினுடைய சிக்கல்களை சொன்ன உடனே அவர்கள் அதை உடனே அந்த தடுப்பாணையை ரத்து செய்து விட்டார்கள். அவர் விடுதலை செய்யப்பட்டார், வந்தார். அப்போ நான் அப்படி தான் அதே மாதிரி சொன்னோம். அதே போல தான் அந்த உரிமையோடு கேட்குறோம், நாங்கள் செய்து கொள்ளுகிறோம், நீங்கள் செய்ய வேண்டாம், அதுக்கு அதை விட அவருக்கு அவமானம் வேறு எதுவும் இருக்க முடியாது சொன்னால். அவர் சொன்னார், நீங்கள் கேட்கல நியாயம் இருக்குங்க, நான் இப்போ தான் சென்னையில் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சொன்னார், இல்லை வேண்டாங்க, அவன் ஒருத்தன் தான் இருந்தாங்க மதத்தில், நாங்கள்லாம் மதத்தில் இருக்கோம், நாளைக்கு எங்களுக்கு சிக்கலாக இருக்கும், நாங்கள் மத முறைப்படியே செய்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார். நாங்கள் அவரிடம் கொஞ்சம்லாம் விவாதித்தோம், இருந்தாலும் முடியல, சரின்ட்டு அப்போ மன்னிக்கணும், இதோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளுகிறோம், நீங்கள் உடலை ஒப்படைச்சிட்டு நாங்கள் விடைபெற்று நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். நடந்தது. ஆனால் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், மத சடங்குப்படி செஞ்சாச்சு. ஆனாலும் அவருக்கு அதில் உடன்படவில்லை, மனதை ஒத்துக்கலை. அடுத்த நாள் நான் பேசினேன், இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க துணைவியார் பெயரை சொல்லி அவரோட நான் பேச வேண்டும் விரும்பினேன். எல்லாம் சொல்கிறாங்க 40 நாளைக்கு பேச முடியாதுங்கிறாங்க. எப்போது வந்தால் அதை குறித்து ஃபோனில் பேசலாமான்னு கேட்டேன். யாருங்க உங்கள்கிட்ட சொன்னாங்க, நேராக வாங்க பேசலாம், எங்களுக்கு அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கலை, வேணான்ட்டு நேற்றே சொல்லிட்டேன், போய் அவன் மதம் என்னோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன், இனிமேல் திராவிட விடுதலை கழகத்தில் நான் உறுப்பினர், நான் எல்லா போராட்டம் சொல்லுவேன், நான் வருவேன் நான் என்று சொன்னார். நான் சொன்னேன், கொஞ்சம் யோசனை, நீங்கள் பதட்டத்தில் இருக்கிறீர்கள், இப்போ முடிவு பண்ண வேண்டாம்,
ஒரு வாரம் போகட்டும், நீங்கள் அதை முடிவு பண்ணி இப்போ அதை பற்றி பேசாதீங்க, இது வந்து சரியாக இருக்காது, பின்னால் பேசிக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் அவங்க போனோம், சந்தித்தோம், பேசணும். அப்போது அவங்க அம்மா சொன்ன செய்தி ஒன்று, ஒரு 15 பெண்கள் அவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஏதோ ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு தெரியுமா, உங்கள் பையன் நபியை பற்றி ஒரு புஸ்தகம் அடுத்த மாதம் போடலான் இருந்தானா, தெரியுமா உனக்கு என்று சொன்னவுடன் இவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அப்படின்னா நீங்கள் கொண்டுடுவீங்களா, யார் உன் புருஷன் போனானா, யார் போனாலும் இந்த அம்மா கண்ணா போனான்னு சத்தம் போடாங்க, உனக்கு தெரிஞ்சிருக்குது, அப்போ புத்தகம் போடாமல் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு சத்தம் போட்ட உடனே நம்ம தோழர்கள் அங்கேருந்து பார்க்கப்படத்தில் ஓடி சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படிலாம் பேசாதம்மா, சொல்லிட்டு போ, யாபாரி நீ தயவு செஞ்சு வேண்டாம், நீ போயிட்டே இரு, உங்கள் அல்லா தண்டனை கொடுப்பான்னா கொடுத்துட்டு போகிறான், எனக்கு போ, அவனுக்கு கொடுக்கட்டும், மேலே போயிட்டான் தண்டனை கொடுக்கட்டும், நீ பேசாதன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, அப்படிலாம் ஏன் கேட்கணும், உங்கள் அல்லா எங்களை கொல்ல சொன்னாரான்னு மட்டும் கேட்டால் போதும், சொல்லிட்டு அவங்க அதுக்கு விடை, நான் அப்படி தான் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன், உங்கள் அல்லா கொல்ல சொன்னாரா சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டது நியாயம், நான் விட்டுறேன், இதோட சொல்லு இல்லைண்ணா என்றெல்லாம் பேசுகிறேன். அப்படி அந்த மாதிரி ஒரு வெறுப்போடு இருக்கிறார்கள். ஆக அங்கே இருக்கிற பெண்களுக்கு இவர் மதத்திற்கு எதிராக இருக்கிறார், மதத்தை விமர்சனம் செய்கிறார், அதை குறித்து புத்தகம் வெளியிடப் போகிறார், எனவே கொல்லப்பட்டு விட்டார் என்று அவர்கள் யூகிக்கிற அளவுக்கு அங்கு பலவர்களாக பேசப்பட்டு தான் இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கருதுவது. அப்போ இந்த நேரத்தில் நாம் நீண்ட சொல்லிக்கொண்ட விரும்பவில்லை, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அந்த மதத்தில் இருக்கிற அடிப்படைவாதிகள் செய்து விட்டார்கள். அவங்க மேலே குற்றம் சொல்கிறான், அவன் தண்ணி போட்டான், அவன் உங்களை திருடினவன், இதெல்லாம் நமக்கு தெரியும், நாம் அதை பற்றியெல்லாம் விமர்சிக்க வேண்டாம். அதில் வந்து அடிப்படைவாதிகள் என்று சொல்லவர்கள் கூட நின்று கொண்டால் பரவாயில்ல, ஏன் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த மருத்துவமனைக்கு வரவில்லை என்பது என் மனதுக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ நீங்களும் அடிப்படைவாதிகளா அல்லது அடிப்படைவாதிகள் இணங்கி போகிறீர்களா, இதை வெளிப்படையாக சொல்லணும். சொல்லாமல் ஒரு பெயருக்கு ஒருவர் போவதும் ஒரு அறிக்கை கொடுப்பதும் என்பது எங்களுக்கு நிறைவாக இல்லை என்று சொல்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டிய முறை வேறு. நீங்கள் எவ்வளவு ஆவேசமாக வந்து அதை பற்றி எப்படியாக கொண்டீங்க, எவ்வளோ பெரிய நட்பு நம்முடைய இதெல்லாம் போயிடுச்சே, எப்படி இருந்தோம் தமிழ்நாட்டில் இருந்ததெல்லாம் போயிடுச்சே என்றளவா ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டும் என்பது நமக்குள்ள ஆதங்கம். அதை எங்கோ இருந்து கொண்டு 2 வார்த்தைகளால் சொல்வதும், அது தலைவர் கூட சொல்லாமல் இன்னொருத்தர் சொல்வதும் என்றெல்லாம் போய்கொண்டிருக்க போக்கு நமக்கு நிச்சயமாக மன வருத்தத்தை அளிக்கத்தான் செய்கிறது. இதில் அடுத்த கட்டம் எப்படி நகர வேண்டும் என்பதற்கு கை நீட்டுவதற்கு இஸ்லாமிய தலைவர்கள் முன்னால் கை நீட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு கை நீளும், எப்போதும் பெரியார் தொண்டனது. இந்த சமயத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், முதல் கை உங்களுடையதாக இருக்கட்டும், அடுத்து நாங்கள் யோசிக்கிறோம் என்பதாகத்தான் எங்கள் மனநிலை இப்போது இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறோம். ஒரு சமுதாயத்தில் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, உன் மதத்தை விட்டு விலகியதற்காக, அல்லது உன் மத கருத்துக்கு எதிராக இருக்கிறான் என்பதை கொல்லுவாய் என்றால் நீ ஆர்எஸ்எஸ்காரன் இனிமேல் பேசாதன்னு சொல்கிறோம். அவன் அடித்தாலும் உதைச்சாலும் வாங்கிக்கோ, பேசக்கூடாதல்லவா. இப்படி இரட்டை நிலையில் இருப்பவர்கள்தான் இன்னும் நம்முடைய விமர்சனத்துக்கு அதிகமாக தகுந்தவர்களாக நான் கருதுகிறோம். இந்த சில்லற ஆளுங்கள்லாம் பேசிட்டுலாம் விட்டுருங்க, அவங்களுக்கு அங்கே போகிறான் ஏதோ வரும், அதையெல்லாம் நம்ம விரிவாக பின்னால் அது குறித்தும் நாம் பேசியாக வேண்டும். அவள் இஸ்லாமுக்கு சவால் விடுவதாக பேசுவது எல்லாம் பலதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கு, அதெல்லாம் நாம் பின்னால் பேசக்கொண்டு வேண்டிய செய்திகள். இந்த நிலையில் இஸ்லாமிய மக்கள் அப்பாவி மக்களாக இருப்பதாக கருதி கொள்ளுகிற மக்கள், அல்லது நாங்கள் முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்கவாதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இன்னும் கொஞ்சம் பரந்த மனதோடு தங்களுடைய எதிர்ப்பை, இந்த குடும்பத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு பெரியார் பகுத்தறிவாதியாக இஸ்லாத்தை எதிர்த்தார். மதங்கள் கூடாது என்று சொன்னார், உண்மை. அவர் இன இழிவழிப்புக்கு சொன்னது கூட விமர்சனம் இல்லாமல் இஸ்லாமுக்கு செல்லுங்கள் என்ற கருத்தை சொன்னதில்லை. அவர் சொன்னது கூட போயா, அங்கே போய் நீ மசூதிக்கு போனான்னா போகலனா என்ன, நீ உண்மை முஸ்லீமாக இருந்தானா பொய்யான முஸ்லீமாக இருந்தானே, உன் வேஷம் போதும், மத வேஷம் போதும் என்ப அளவுக்கு சொன்னவராக இருந்திருக்கார் என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டாக வேண்டும். ஆனால் எந்த கோபாவேசத்தை கொண்டும் நாம் இதை இந்துத்துவ வெறியர்களுக்கு ஆதரவாக நாம் நிலை எடுத்துவிடக்கூடாது என்பதையும் மனதில் பதிந்து கொண்டு அந்த அளவில் நம்முடைய வெறுப்பை காட்டுவோம், எதிர்ப்பை காட்டுவோம், சங்கடத்தை புலப்படுத்துவோம். இஸ்லாமியர்கள் தங்கள் சமத்துவமான சமயம் என்றும் ஜாதி வித்தியாசம்லாம் பெரியார் கூட அதற்கு தான் ஆதரித்தார். ஏன் கிறிஸ்துவத்துக்கு போகலாமே என்றால், அங்கேயும் இருக்கிறாயா, அங்கே பாப்பார கிறிஸ்தவம் இருக்கிறான், பர கிறிஸ்தவம் இருக்கிறான், அங்கேயும் இஸ்லாத்தில் தான் இல்லை என்று சொன்னார். ஆனால் இப்போ மதத்தின் மீது ஆழ்ந்த பற்றுள்ளவர்களுக்காக நான் முன்வைக்கிற கேள்வி, வடக்கே அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறான். அலி அன்வர் நடத்திக்கிட்டு இருக்கார், நமக்கு தெரியும். தலித் முஸ்லீம்களுக்கான இயக்கம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது.
எங்களை தலித்துகள் என்பதற்காக அவங்க மசூதிக்குள்ளே விடுறதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம அறிக்கைகளை பார்த்துருக்கிறோம். அதை பற்றிய இயக்கமே நடந்துகிட்ருக்கு. தங்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று தலித் முஸ்லீம்கள் கேட்கிறார்கள். ஜாதியற்ற மதம் என்று பீற்றிக் கொண்டிருக்கிற நீங்கள் அதற்கு எதிராக என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியும், அதை வெளிப்படையாக உங்கள் இதழ்கள் எழுதுங்கள், நாங்கள் பார்க்கிறோம் என்ற ஆசையும் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அது செய்யணும் இல்லை. ஜாதி இல்லாத பெரியார் எதற்காக இஸ்லாத்தை ஆதரித்தார் என்றால், இணை இழிவு நீங்குவதற்கு, தீண்டாமை நீங்குவதற்கு இஸ்லாம் வழி என்றார். ஆனால் வடக்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே வந்து தலித் முஸ்லீம் இடஒதுக்கீடு கேட்குறான். தமிழ்நாட்டிலும் இருந்தது. கவிஞர் இன்குலாப் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார், எப்படி அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அங்கே வெளிப்படையாக மசூதிக்குள் விடுவதில்லை, தனி மசூதி கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கிருக்கிற மதத்தை தூக்கி பிடித்து பேசி கொண்டிருக்கிற இஸ்லாமிய தத்துவ அறிஞர்கள் அதற்கு எடுத்த நடவடிக்கையை பற்றி எங்களுக்கு தயவு செய்து அறிய கொடுங்கள். நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பத்திரிக்கையும். ஏதாவது ஃபரூக்கை பற்றி அதை எழுதியிருக்காங்களா, அப்படியே நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் வந்து அப்படியே நெஞ்சமுருக பேசி கொண்டிருக்கிறவர்கள் யாராவது எழுதுனா ஒன்றுமே எழுதலை, அதை எழுதலாம் பரவாயில்ல. நீங்கள் தலித்துகள் என்று இஸ்லாமிய மதத்தில் சமத்துவத்தை பேசுகிற இந்த மதத்தில் இருக்கிற இந்த கொடுமைக்கு எதிராக நாளைக்கு, நாளன்றைக்கு, அடுத்த வாரம் என்ன பதிவை செய்யப்போகிறீர்கள் என்று பெரியார் இயக்கம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.